இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக அரசு 1.31 கோடி மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வருகிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான 3000 மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000 என மொத்தம் 5000 ரூபாயை சமீபத்தில் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. திமுக அரசு வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் மாதம் 2000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இது மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல மாவட்டங்களில் கலெக்டர் ஆபீஸில் பெண்கள் கூட்டம் குவிகிறது. வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக விண்ணப்பங்களுடன் நூற்றுக்கணக்கான பெண்கள் வரிசை கட்டி நிற்கின்றனர். விழாபுரத்துலேருந்து வரோம் சார். ஏற்கனவே 2 தடவை இது பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைச்சா கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மகளிர் உதவி தொகைக்காக வந்திருக்கோம் சார். மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். ஒன்றும் வரல. நான் இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க. எங்கே திருப்பரங்குன்றம் மேற்கு தொகுதி இந்த பக்கத்தில் 66வது வார்டு. 3 வாட்டி கொடுத்தோம். அதே ஒரு வாட்டி கொடுக்க போயில மழை வந்துருச்சு, அங்கே கொடுக்கல. உரிமை தொகைக்காக கொடுத்தோம். அப்புறம் இப்போ வாங்கலை. அப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். அதை எங்களுக்கு வேறு சொல்லியாக பிரிச்சு இப்போ இங்கே கொடுக்குறாங்கன்னு கொடுக்க வந்த ஒரே கூட்டம். இவங்க என்ன சொன்னாங்க, வாங்கிட்டு ஒரு இது தருவோம், ஸ்லிப் தருவோம், வாங்கிட்டு போங்கண்டாங்க முதல்ல. இப்போ அவங்களாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. கொடுக்குறாங்களா இல்லை அது கட்டி வச்சுருக்காங்களான்றதும் தெரியலை. அது நீ அடுத்து சிஎம்னு சொன்னாதான் தெரியும். நான் 2 தடவை வந்து கொடுத்தேன். ஒன்றும் வரல, வீட்டுக்கு ஒன்றும் வரல. அதை சரி மறுபடியும் வந்து கொடுப்போம். கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்காரர் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அதனால் இப்போ ஒரு கொடுக்க வந்திருக்கேன் மனு. ஆமாம், ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அந்த காசு இருந்தால் ஏதாவது என் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புக்கு ஆயிக்கிறோம், எந்த செலவுக்காவது ஆயிக்கிறோம். அதை கிடைக்கல. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் இப்போயாவது வந்து ஒரு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி கொடுக்குறேன் சார். திருவாரூர் நீடாமங்கலம் போய் 3 வாட்டி அலைஞ்சிட்டேன் தாலுகா ஆஃபீஸு. எனக்கு பணமே 1 ரூபா கூட நான் இன்னும் எடுக்கவே இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் போனால் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கிறேன். நான் ரொம்ப ஏழ்மைப்பட்டேனா. எல்லாருக்கும் ஏறுது, பணம் எடுக்கிறாங்க, பணம் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இன்னும் 1 ரூபா கூட நான் கொண்டுட்டு போய் மாசம் புக்கை கொண்டுட்டு போய் காட்டி ஏமாந்து தான் வர்றேன். அதை பட்சத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். எனக்கு நீங்க தான் எனக்கு மனசு வச்சு எனக்கு பணம் போட்டு விடணும். எனக்கு எவ்வளவே நஷ்டமா ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிறேன்.